வந்துட்டேன்னு சொல்லி திரும்பவும் வந்துட்டேன். என்னடா அது அப்படி சொல்லுவீங்க, எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபன்னியான ஒரு ரூம் மேட்ச் ஓடிட்டு ஓகேவா. ஃபன்னியான ரூம் மேட்சான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னாக்கா நானும் ருவினாஷும் ஒரு கஸ்டம் ரூம் மேட்ச் போட்டிருப்போம். அது ஏன்னு வந்துட்டு ஒரு வீரர் கடைசியில் சொல்கிறேன் ஓகேவா. இங்கே ஒழிஞ்சிருப்போம் வரானா அப்படின்னா வந்துட்டான்டா. ஐயோ குளோவில் போகலாம் இருந்தாங்க, அதுக்குள்ளே அடிச்சான். ஓகே பரவாயில்ல விடுங்க. ஓகே இப்போ வந்துட்டு அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ சொல்ல கைஸ், நான் வேணா வீடியோ ஹேண்டிலே சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொன்னீங்கன்னாக்கா இதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. நான் வீடியோ ஹேண்டில் சொல்கிறேன். ஓகே ஸோ சக்ஸஸ்ஃபுல் பாயிண்ட்ஸ். ஓகே நேராக போவோம் கைஸ். நீங்கள் என்ன பாருங்கள், வீட்டுக்குள்ளே ஓகேவா, அங்கேருந்து வீட்டுக்குள்ளே வருவான், நாக்கா வீட்டுக்கு வெளியே வருவான். இந்த ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒன்றா தான் இருக்கும். எந்த வழியாக நான் வருவான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளேயா இல்லை வீட்டுக்கு வெளியே வா? எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு வெளியே தான் நினைக்கிறேன் கைஸ். எனக்கு 2 கெஸ்ட் இருக்குது, வீட்டுக்குள்ளே நாக்கா வீட்டுக்கு வெளியே கைஸ். பார்ப்போம் எதில் வரான்ட்டு. வீட்டு சைட்டில் வருவேன் ஆக்சுவலாக. ஓகே நேராக போவான். எங்கடா அவன்? வீட்டுக்குள்ளேயா வீட்டு வெளியா? வீட்டுக்குள்ளே ரைட்டு. ஐயோ ஐயோ அடிச்சான் சத்தம் கைஸ். ஓ M590 கணிச்சு அடிக்கிறானா? ரைட்டு கைஸ். ஓகே நேராக போவோம். போட்டு ஓகே கைஸ் மங்கமாக அடிச்சிச்சு. ஓகே ஸ்கோப் போடுமா? எமௌண்ட்டு போட்டால் கடுப்பாயிடுவாங்க தான் கைஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன கொஞ்சம் ரவுண்டு மின்னுக்கு போயிட்டு அப்போது இது பண்ணுவோம் ஓகேவா. இப்போ கொஞ்சம் ரவுண்டு மின்னுக்கு போயிட்டு அப்போது எமௌண்ட்டு போட ஆரம்பிப்போம். ஓகே ரைட்டு நேராக விடுவோம் கைஸ். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து என் கூட கஷ்டம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து உங்கள் யூஐடி மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா. உங்கள் யூஐடி மட்டும் கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க. நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பேன். ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூர் சர்வராக இருக்கணும் ஓகேவா. சிங்கப்பூர் சர்வராக இருந்தீங்கன்னாக்கா நான் வந்து கண்டிப்பாக ரிக்வெஸ்ட் கொடுப்பேன். நான் வந்து சிங்கப்பூர் சர்வர் தான் இருக்குது ஓகேவா. ஆனால் நீங்கள் சிங்கப்பூர் சர்வர்னாக்கா கீழே யூஐடி போட்டு விடுங்க, நான் வந்து உங்கள் கூட கண்டிப்பாக விளாடுவேன். ஆனால் ரெக்வெஸ்ட் கொடுப்பேன் கைஸ் ஓகேவா. ரெக்வெஸ்ட் கொடுத்து நம்ம வந்து விளாடுவோம். ஓகே ரைட்டு. யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க வேறு, இருங்க பார்ப்போம். ஓ கைஸ் கேப்பில் அங்கே பாருங்கள் ஸ்கூப் போட்டு நிற்கிறாரு. வெளியே வந்து அடிக்கிறாங்க கன்னடி போடு. ஓகே கைஸ் அவ்வளோதான், ஒன் டேப் அடிச்சாச்சு. அவன் என்ன பண்ணானாக்கா அப்படி நின்றுட்டான் தெரியாமல் ஓப்பனில். அவன் மட்டும் ஓப்பன் நிற்காமல் கொஞ்சம் ஒழிஞ்சிருந்தாக்கா கேமே வேறமே மாறி இருக்கும். அவன் இதுவே ஒழியாமல் வேறு ஐ மீன் ஓப்பன் நிற்காமல் ஒழிஞ்சிருந்தானாக்கா அந்த கேம் வந்து கண்டிப்பாக லாஸ்ட் ஒன்று வைக்க போயிருக்கோம். நல்ல வேலை. ஓகே ஸோ 2க்கு 1 ஓகேவா. அவன் வந்து 1 நான் வந்து 2. ஓகே ரைட்டு. ஓகே ஓடு நெஞ்சு கைஸ். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், உங்கள் யூஐடி கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்களோட பேரும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா. ஏன்னா வந்து அப்போ தான் அந்த ரெக்வஸ்ட் கொடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்போன்னு சொன்னீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம். நீங்கள் வந்துட்டு நான் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அக்செப்ட் மட்டும் பண்ணிடுங்க ஓகேவா. ரைட்டு. ஓகே இருங்க கைஸ், ஃபோனே அடிக்கிறானுங்க சேட்டை கைஸ். ஓகே இருங்க, அங்கே தான் ஒழிஞ்சிருக்காங்க கைஸ் தெரியுதா. ரைட்டு 1 டேரி ஆடிஷாண்டா. ரைட்ரா எமௌண்ட்டு போகிறான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறான்னு தெரில, லிட்டரலி தெரில எனக்கு. இருங்க எமௌண்ட்டு போகிறான்னு நினைக்கிறேன் கைஸ். என்னடா அது? ஓகே இப்போ வந்துட்டு கன்று வாங்குவோம். டெசர்டிகளு எஸ்விடி ஷார்ட் கன், இந்த 3 கன் தான் கைஸ். இருங்க ரைட்டு கைஸ். ஓகே ரிப்பேர் கிட்லாம் வாங்கிடலாம். ஓகே நேராக போவோம் கைஸ். ஓடு நெஞ்சு வலிமை கொன்று ஓடு நெஞ்சு வலிமை கொன்று அதே சாப்பிட்ற முக்கிய விஷயம். நானும் விபினாஷும் ஹெட்செட் கேம் ப்ளே போட்டிருப்போம். அது வந்து நாளைக்கு போல் நான் போட பார்க்குறேன் கைஸ் ஓகேவா. ஓகே ரைட்டு. ஓகே கைஸ் இப்போ வந்து பங்கமாக ஒரு ஹெட்செட் அடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். அடிக்க மாட்டோம் எப்படியும் பார்ப்போம். ஓகே இங்கேருந்து அந்த வீட்டுக்கு குடிப்போம். அங்கே கவுரு அடிஷாண்டா ரைட்ரா. இல்லைங்க நம்ம அவன் ஆக்சுவலாக அல்ட்டி பிடி ப்ரோ கைஸ். எனக்கு அல்ட்டி பிடி தான் வராது, அவ்வளோவா வராது. எனக்கு கொஞ்சம் வரும் கைஸ். இருங்க ரைட்டு கைஸ். ஸ்கோப் போட முடியல, கஷ்டமாக இருக்குது கைஸ். ஐயோ இப்போ எங்கள் ஸ்கோப் போட்டால் இன்னும் அடி வாங்குவோம். இருங்க கீழே இறங்கிட்டு அப்படியே இப்படிக்கா வருவோம். இங்கே வந்துட்டு ஸ்கோப் போடுவோமா அப்படியே. ஐயோ தம்பி வணக்கம், இப்படி தான் வந்தேன், பார்த்துக்கோங்க. கடுப்பாயிருப்பான். சரி விடுங்க கைஸ். நீங்கள் வந்து அவன் கேம் ப்ளே பார்க்கணுனாக்கா அங்கே போய் பார்த்துக்கோங்க. திரும்ப சொல்லிட்டேன். ஓகே அவன் கேம் ப்ளே பார்க்கணுனாக்கா கீழே பேர் எழுதுறேன் பாருங்கள், போய் பாருங்கள் கைஸ். கேப்பில் யாரோ ஃபோன் அடித்தாங்க, அதனால தான் கட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு, மன்னிச்சிருங்க. ஓகே ரைட்டு கைஸ். இப்போ வந்துட்டு எஸ்விடி கன்னோ ஷார்ட் கன்னோ எடுத்து போயிட்டு
பார்ப்போம். கைஸ் வீட்டு மையிட்டான்டா கடுப்புடா கைஸ். பாடி ஷாட்டில் வீட்டு மைய வச்சுருந்தாங்கன்னா அடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கைஸ். ஐயோ அடிச்சான்டா ரைட்டா கைஸ். அவன் அழுத்தி பிடிச்சான் கைஸ். எஸ்சியில் சுற்றுக்கிட்டே நான் தெரியாமல் வெளியே வந்தோடனே ஒன் டேப் வந்துச்சு கைஸ். கடுப்புடா ரைட்டு. ஓகே கைஸ் இன்னொன்று சொல்லணும். என்னடா மூஞ்சி இது இதில் வியாபாரமாக வருது. மூஞ்சி ஏன்டா கைஸ்? மூஞ்சி ஏன் கைஸுமே காணியாக இருக்குது? இங்கே பாருங்க மூஞ்சி ஒரு மாதிரியாக இருக்குது. சரி விடுங்க. சைட்டில் மட்டும் ஒரு கட்டு, இந்த சைடு கட்டு இல்லை பார்த்தீங்களா? ரைட்டா ஒரு மாதிரி மார்க்கமாக தான் இருக்கானுங்க இப்போ உள்ள பிளேஸ்லாம். ஓகே விடுங்க நேராக போவோம். ஐயோ இங்கே ஓகே நேராக போயிட்டு இப்போ ஒன் டேப் அடிக்கிறோம் பாருங்கள். எங்கே 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 கைஸ்? ரைட்டு இங்கே குளோவை போடுவோம். உடைக்க முடியல யாரோட அது. ஓகே ரைட்டு கைஸ். அங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அதுதான் அங்கே போகிறேன் பாருங்க. நெட்டில் இருக்கா என்னது கைஸ்? ஓகே இருங்க. எங்கே 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 அப்படி வரான்னு நினைக்கிறேன். அப்படி தான் வரேன் அப்படி தான் வந்துட்டு உள்ள வந்துட்டா போய் ரைட்டா. ஓகே இருங்க. ஐயோ குளோ போட்டா கட்டா. ஓகே ரைட்டு 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 வாங்கம்மா ஒரு ரெட் ஷாட் கைஸ். பியூர் ரெட்டு ஓகேவா? பாடி ஷாட் இல்லை பியூர் ரெட்டு ரைட்டு. ஓகே இப்போ வந்துட்டு திரும்பவும் அந்த ரிப்பேர் கேட் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் கைஸ். என்ன வந்துட்டு இப்போ அங்கே தெரியுதா ரிப்பேர் கேட்டில் அவன் வந்து பாடி ஷாட் அடித்தான கைஸ். அதனால் இது இல்லை. ஓகே கைஸ் கொஞ்சம் ஓட்டிட்டேன். ஓகேவா இப்போ பாருங்கள் இருங்க எப்படி சுற்றுவேன். டி குளோல் உடையிரு. டி குளோ என்னன்னா குளோல் பூக்கு மாதிரி இருக்கிறாச்சு. அது குளோல் இது பண்ணி வந்துருச்சு கைஸ். ரைட்டு ஓகே கைஸ் வீடியோ பார்க்கணும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ்விடி ஷாட்கன் நீங்கள் கேட்கலாம் ஏன் டெசிலிட்டிகள் வாங்கலாம் அப்படின்னு. டெசிலிட்டிகள் இல்லை கைஸ் அதுதான் பிரச்சனை. ஓகே ஸோ நேராக இப்படி போவோம். எங்கிறாது எங்கிறாவன் ஓகே அங்கே குளோவால் இருக்குது அப்படின்னா அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். கண்டெய்னர் மேலே இருப்பானா? இல்லை இல்லை கண்டெய்னர் மேலே இருக்கும். நேராக போவோம். கண்டெய்னர் மேலே தான் இருக்கும். செத்தண்டா டி செத்தேன்டா டி செத்தேன்டா வாய்ப்பே இல்லைடா டி. ஐயோ மெடிக்கிட்டு போடு குளோ உடைக்காம வந்தா சரி. உடைக்கிறான்டா குளோ உடைக்கிறான்டா. தம்பி ஒன்று கூட விடல கைஸ் ஒன்று கூட விடல கைஸ். ஹெச்பி ஃபுல்லாச்சு இருங்க போட்டே பாமா கடை ஐஃபோனு. ஐயா ஓகே ரைட்டு கைஸ் பங்கமாக ஒரு ஒன் டேப் சொல்ல மாட்டேன். பங்கமாக ஒரு பாடி ஷாட் அடிச்சிடுவான். அது இத்தனைக்கும் அழுத்தி பிடி தான் பிடிச்சான். சரி ரைட்டு விடுங்க அழுத்தி பிடி தான் நான் விடுங்க கைஸ். ஓகே இப்போ வந்து 5க்கு 7 இருக்கும். ஓகே கேம் ஸ்டார்ட் ஆச்சு. இருங்க கைஸ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே கைஸ் எனக்கு ஆக்சுவலாக நிறைய பேர் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னாக்கா இப்போ நான் ஒரு வினேஷ் கஸ்டம் போடுறோம்ல அதே சமயத்து தனேஷ் ஒரு வேறு கஸ்டம் போடலான்னு கூப்பிட்டான் வேறு. அதுக்கு வேறு அவன் இப்போ கூப்பிட்றாங்க கைஸ். அதுதான் அதனால ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான் தனேஷ் ஒரு. ஓகே இருங்க அவன் எப்படி எங்கே இருக்க மாட்டான் ஏன் தெரியுமா கைஸ்? அவன் அப்படியே சுற்றி வரான் இப்போலாம். இருங்க அங்கே குளோ இருக்குது அங்கே வேறு குளோடு. ஓகே இருங்க இங்கே யாரும் இல்லை. அவன் ஆக்சுவலாக சும்மா சுற்றி வரான். எங்கே எப்படி எதுக்கு சுற்றி எங்கே போய் நிற்கிறான்னு தெரில. ஒருமே கேம்ப் அடிக்கிறான்னு நினைக்கிறது தெரில. ஓகே இங்கே குளோல் போட்டிருக்கான். நேராக போவோம். ஓகே இதுக்கும் இங்கே பார்த்துடலாம். ஓகே இங்கே இல்லை. எப்படி அந்த மேலே அந்த உயரமாக ஒன்று இருக்குமா கைஸ் அதில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அதே தான் கைஸ் அதே தான் அங்கே தெரியுதா கைஸ் உயரமா. அவன் என்ன தம்ப கெஸ் பண்ணியிருக்கான் அப்படியே நேராக வந்துட்டு அவன் நேக்குன்ட்டு சொன்னாங்க க்ளூவால் சரியாக விழுவ மாட்டேங்குதுன்ட்டு. ஆனால் க்ளூவால் போட்டு பார்த்துருப்பான். க்ளூவால் போட்டு பார்த்தோன்னே அப்படியே நேராக அங்கே வந்து மேலே ஒழிச்சிருப்பான். அதாக தான் கேஸ் இருக்கும். ஓகே ரைட்டு 6-4 நீங்கள் என்ன பாருங்கள் கண்டிப்பாக கம்பேர் கொடுப்பான். ஏன்னா வந்துட்டு அவன் என் ஃப்ரெண்ட்ஸு பாதி பேர் கேஸ் பாதி பேர் என்ன திரும்ப கேஸ் பண்ணுவானுங்க 4க்கு 1ன்னு இருப்பானுங்க. ஓகேவா 6க்கு 1ன்னு இருப்பானுங்க. அது கடைசி 6 வந்துடுவாங்க கேஸ். 6 வந்தோன்னே கம்பேக் கொடுக்க ஆரம்பிப்பானுங்க. அது நான் அந்த நேரம் பார்த்து நூப் ஆயிடுறேன்னா இல்லை அவனுங்க ப்ரோ ஆயிடுறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது.
கரெக்டாக என்னென்னு பார்த்து கம்பேக் கொடுத்துட்றானுங்க. அது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது கைஸ். ஐயோ ஓகே டேமேஜ் ஓகே டேமேஜ்ரா இங்கே செம்ம டேமேஜ்ரா. வெயிட்டு ஓகே கீழே இது பார்த்துக்கோங்க. ஓகே நேராக போயிட்டு ஏறுவோம் கைஸ். ஸ்ட்ரெயிட்டாக ஏறுவோம், பார்த்துக்கலாம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஏறுவோம் வாங்க. கடவுள் நினைப்பேன் நான் ஒன்று என்னடா போடுறேன், எதுக்கு என் மேலே பாரத்தை போடுறேன். ஐயோ ரைட்ரா அடிஷான். ரைட்டு கைஸ் அவன்ட்டு ஹெச்பி கேட்டே இல்லை பார்த்தீங்களா, ஹெச்பி எபிலிட்டியே இல்லை. ரைட்டு கைஸ் ரைட்டு அவன்கிட்ட அல்லோ கூண்டி தான் இருக்குது. ஓகே சக்ஸஸ்ஃபுல் பஞ்சஸ். ஓகே இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து நான் ஒரு ஃபார்மில் வந்துட்டேன். இப்போ வந்துட்டு அடிக்கிற அடி எல்லாமே பியூரிட்டாக தான் இருக்க போது சொல்ல மாட்டேன், அடியாக தான் இருக்க போகுது. ஓகே அழுத்தி பிடிச்சாவது இப்போ அடிக்க. ஓகேவா வாங்க. ஓகே கேம் ஸ்டார்ட் ஆச்சா? இருங்க ஸ்போன் அடிக்கிறாங்க யார்? தனேஸ்வரா. ஓகே நேராக ஜப்பாக்கு. இப்போ வந்துட்டு ஒன் டேப் அடிக்க ட்ரை பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா வந்து லாஸ்ட் ரவுண்ட் அடிக்க வந்துட்டோம். இதுவே அவன் இந்த ரவுண்டில் அடித்தானாக்கா இன்னொரு ரவுண்டில் கண்டிப்பாக நான் அடிக்க முடியுமான்னு தெரில. அதனால் வந்து நான் ஒன் டேப் அடிக்க ட்ரை பண்ண போகிறது கிடையாது, ஃபுல்லாக பாடி ஷாட் தான் அடிக்க ட்ரை பண்ண போகிறேன். ரைட்ரா டீ கைஸ் நானே டிஸ்பியூ தப்பிச்சிட்டேன் கைஸ். கைஸ் நானே டிஸ்பியூ தப்பிச்சிட்டேன். லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஏன் எனக்கு கஷ்டம் நினச்சி நான் சொல்கிறேன். கைஸ் இப்போ வந்து இதான் ருவினாஸோட சேனல், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேவா இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த சேனல் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அவன் வந்து இப்போ வீடியோலாம் போட்டிருப்பான், கண்டிப்பாக இப்போ தான் வீடியோ போட்டிருப்பான். ஓகேவா எனக்கு சவுண்டு மட்டும் குறைச்சிக்கலாம். ஓகே இந்த ருவினாஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோகோ தட்டினீங்கனாக்கா ஒரு பேஜுக்குள்ள வந்து போவோம். இந்த இப்போ போகிற பார்த்தீங்களா அந்த மாதிரி போவோம். ஷார்ட்ஸ் ஓகேவா அவங்க நிறைய வீடியோ போட்டிருக்கான், வீடியோஸ்லாம் கூட போடுறான். ஓகேவா ஆனால் வந்து வியூஸ் கிடைக்கல வீடியோஸ்க்கு மட்டும். நீங்கள் வந்துட்டு அது கொஞ்சம் இது பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் ஷார்ட்ஸ் பக்கமாக போனீங்கன்னாக்கா இப்போ 2 வீடியோ போட்டிருக்கான். இப்போ தான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகேவா இப்போ தான் போட்டிருக்கான். இப்போ வந்துட்டு இந்த 3வது ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, 1 2 ஓகேவா அந்த 3வது ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அது தட்டினீங்கனாக்கா இருங்க. ஓகே அந்த 3வது 4வது ஓகேவா 3 4 பாருங்கள். ஓகேவா அந்த 3 4மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னை அடிச்சிருப்பான். ஓகேவா அதுதான் இப்போ பாருங்கள் இருங்க. ஓகே நேராக வரேன்னா அடிச்சிட்டான். அதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணி நான் வந்துட்டு இந்த வரைஞ்சி காமிக்கிறேன் என்ன கதைன்ட்டு. நான் இங்கேருந்து வந்தேன்னா இங்கேருந்து தானே வந்தேன். ஓகே வந்துட்டு அது வந்து நான் லாடல, அது வந்து ஏஎஃப்கே தான் லாண்டுச்சு கேஸ். ஓகேவா ஏஎஃப்கே தான் அடித்து வீடியோ போட்டிருக்காரு. நீங்கள் நான் அந்த பொசிஷன் நடக்கும் போதுலாம் ஏஎஃப்கே எப்படி நடக்கும் நீங்களே பாருங்களேன். தெரியுதா கைஸ்? அந்த நீங்கள் நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணியாச்சும் பாருங்கள். ஓகே அது வந்து அழகாக அந்த முதுவாக நடந்து வந்திருப்பான். நீங்கள் அதுலேயே பாருங்கள் முதுவாக நடந்துருப்பான். இப்போ கீழே ஒரு வீடியோ போட்டிருப்பான் பெஸ்ட்டு அவரா மூமெண்ட்டுன்னு ஒரு. ஓகேவா இப்போ பாருங்கள் நான் அங்கேன்னு வரேன்னா யூஎஸ்பி கையில் பாருங்கள் என்ன கன்று இருக்குன்ட்டு யூஎஸ்பி கன்று வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கேன். வந்து ஒன் டேப் படிக்கிறான். ஓகேவா அதுதான் இதை வந்துட்டு அடித்து பேர் போட்டார். அது ஆனால் வந்துட்டு நான் கீழே கமெண்டில் வந்து போட்டேன், அவன் போட்டான் இது என்னக்கா இது வந்துட்டு என் ஃப்ரெண்டு தான், ஆனால் வந்து அந்த நேரம் பார்த்து ஆஃப்லைன் போயிருப்பான் அப்படின்னு போட்டான். ஓகேவா ஆனால் வந்துட்டு அந்த மேலே உள்ள வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து போடலை. ஓகேவா கீழே உள்ள வீடியோக்கு மட்டும் போட்டானே தவிர மேலே வந்து ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அவன் போடலை. காமிக்கிற பாருங்க. ஓகேவா மேலே ஒரு வீடியோக்கு வந்து போடல. அதனால் வந்துட்டு ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் கேட்டிருப்பேன், அந்த மேட்ச் தான் இது. ஸோ வீடியோ பிடிச்சவங்க லைக் மட்டும் பண்ணுங்கள். இதுதான் இந்த பிரச்சனை, அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இல்லை. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ருவினாஸ் சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா பாய் கைஸ்.